அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்நாத் ஐயர், அரசியல் விமர்சகர். இப்போது நம்ம இந்தியா முழுவதும் தேர்தல் திருவிழா விமர்சையாக நடந்து வருகிறது, எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தல் நேரத்தில் நிறைய நபர்கள் தவறான செய்தியை பரப்பி நிறைய மக்கள் விரோத செயல்களை செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முந்தைய காலகட்டத்தில் நம்ம காவல் நிலையம் போவோம், இல்லை இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் புகார் கொடுப்போம். இந்த முறை எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு ஆப் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஆப் என்னங்கிறத நான் அந்த டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இந்த ஆப்னால் நம்ம கிடைக்கிற நன்மைகள் என்னென்னா, யாராவது எலெக்ஷனை காட்டி இந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்தாலோ, இந்த கேண்டிடேட் சம்பந்தமான தவறான செய்தியை பரப்பினாலோ, ஜாதி ரீதியான கலவரங்கள் இல்லை ஜாதி ரீதியாக ஓட்டை சேகரிக்கிறதுக்கான வழிகள் செய்தாலோ, இல்லை பணம் கொடுக்கறது மாதிரி துப்பாக்கி முனையிலையோ இல்லை ஆயுதங்களை வச்சு நம்மளை மிரட்டினாலோ, இமீடியட்டாக இந்த ஆப் நம்ம கையில் இருந்ததுன்னா நடவடிக்கை எடுத்துடலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இதை நம்ம எலெக்ஷன் நேரத்தில் கையாளுறது, பணம் கொடுக்குற நபர்களையோ இல்லை அநீதியாக, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக எலெக்ஷனுக்கு எதிராக தவறான செய்திகளை சொல்லி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல் கட்சியிலிருந்து நம்ம பொதுமக்களை மீட்டெடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அது என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், அந்த ஆப்புடைய பேர் என்னங்கிறத சொல்கிறேன். டவுன்லோடு பண்ணும்போது உங்களுடைய நேம், உங்களுடைய பெயர், விலாசம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் அவங்க கேட்டு வாங்கிடுவாங்க. இந்த ஆப்பில் 3 ஆப்ஷன் தான், 3 ஹெட்டிங்கில் இருக்கும். ஒன்று ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண உடனே எந்த இடத்துல தவறு நடக்குதோ, யார் தவறு செய்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி சப்மிட், லொக்கேஷனோடு சப்மிட் கொடுத்துட்டா 5 நிமிடத்தில் இது ப்ராசஸ் ஆகி 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போலீஸோ இல்லை இதற்கான அதிகாரிகளோ வந்துடுவாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. அவங்க சொல்லி எலெக்ஷன் கமிஷனால், இந்திய எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆப் தான் இந்த ஆப். ஸோ இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தி அந்த ஃபோட்டோவாக எடுக்கலாம். சப்போஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய தவறுகள் நடக்குது, வீடியோ எடுக்கணும்னா வீடியோவாக எடுத்து 3 நிமிடம் வரை அந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். 3 நிமிடம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உடனே அந்த லொக்கேஷனையும் ஷேர் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு அனுப்பிட்டோம். அந்த இதில் நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம்னா இமீடியேட்டாக 10 நிமிடத்துக்குள் அந்த இடத்துல அதிகாரிகள் வந்துடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறது. இது போக ஆடியோ, ஏதாவது ஸ்பீச் பேசுகிறாங்க, ஆடியோ மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது, வீடியோ எடுக்க முடியலைன்னா, இல்லை நம்மளே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண பிறகு இது எது வகையான, இந்த வகைகள் ஒரு 10 வகை சொல்லியிருக்காங்க, என்ன வகையான தவறு அவங்க இழைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தவறுங்கிறது தான் துப்பாக்கி முனையில் பண்ணுறது, அசிங்கமாக பேசுகிறது, இல்லை பணம் கொடுத்து இது பண்ணுறது, ஏதாவது சொத்துக்களையோ வேறு ஏதாவது பொருட்களையோ கிஃப்டாக கொடுத்து அந்த கிஃப்ட் மூலமாக உங்களை ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறது, தவறான முறையில் செய்கிறது, சட்டவிரோதமாக செய்கிற எல்லா இதுக்குமே இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த ஆப் பெரிதும் உதவும். அனைத்து அரசியல்வாதிகளும் பொதுநல ஆர்வலர்களும் இந்த ஆப்பை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய பயன்படுத்தினாதான் நம்ம நினைத்த நல்ல ஒரு அரசியல்வாதி, ஊழல் இல்லாத அரசியல்வாதி, ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நம்ம இது பண்ண முடியும். இதுக்கு அனைவரும் இந்த ஆப்பை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.